ரூத்தின் சரித்திர புத்தகத்தை உங்களுடைய வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் 1வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரூத் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்பதே. சென்ற வாரம் இந்த ரூத் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்துல வசனங்களை நம்ம படிக்க ஆரம்பித்தோம். அந்த முதல் வசனத்தின் ஒரு பகுதியை அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லை என்கிற தலைப்பில் நாம் சிந்தித்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த முதலாவது வசனம் ஆரம்பிக்கும் போதே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று என்று ஆரம்பிக்கிறது. நான் போன வாரமே அதை சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக கடந்து போகாம அந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய பாடங்களை நாம் படிப்பது நல்லது. ஆகவே அந்த வார்த்தைகளை 3 குறிப்புகளின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோம். முதலாவது, இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது, அதாவது எந்த காலப்பகுதியில் நடந்தது என்பதை பற்றி பார்த்தோம். அது நியாயாதிபதிகளின் காலப்பகுதியில் நடந்தது என்று அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. யாருடைய காலப்பகுதி, அதாவது எந்த நியாயாதிபதியினுடைய காலப்பகுதியில இது நடந்தது என்பதை பற்றிய தெளிவு அங்கு இல்லாமல் இருந்த போதிலும் அது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களில் நடந்த சம்பவமாக பார்க்கிறோம். கடந்த வாரங்கள்ல ஒரு சில சீர்திருத்த பிரசங்கிகளுடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். இந்த ரூத் புத்தகத்துல அவங்க என்ன விதமான அணுகுமுறையை கையாண்டு இருக்கிறார்கள். அதுல ஒரு சிலர் சொல்லி இருக்கிறாங்க, இந்த ரூத்தின் சரித்திரம் நியாயாதிபதியாகிய ஏலி நியாயம் விசாரித்த போது நடந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் அதை நம்புகிறார்கள். அதுக்கு நமக்கு உறுதியான ஒரு ஆதாரம் இல்லை. இருந்தாலும் அந்த கால சந்தர்ப்ப பகுதிகளை வைத்து அவர்கள் இதை ஏலி நியாயம் விசாரித்த காலத்தில் நடந்திருக்கலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். பாஸ்டர் ஆல்வர்டன் மார்டின் அவருடைய சபையில இந்த ரூத் புத்தகத்தை எடுத்த ஒரு போதகர் இதான் சொல்லியிருக்கிறார். வில்லியம் டவுனிங்னு அவருடைய பெயர். அவர் ஏலி நியாயம் விசாரிக்கிற போது இது நடந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். இருந்த போதிலும் நம்முடைய கவனம் அதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நமக்கு தெரியணும்னா ஆண்டவர் அதை நிச்சயமாக வேதத்தில் எழுதி கொடுத்திருப்பார். இப்ப நம்முடைய கவனம் அதை ஆராய போகிறது இல்லை, எந்த காலப்பகுதியில நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். 2வது, அங்க என்ன நடந்தது, தேசத்திலே பஞ்சம் வந்ததுன்னு பார்க்கிறோம். அந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையாக இருந்ததுன்றதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம். ஒரு தேசத்துல பஞ்சம் வருகிற போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். 3வது முக்கியமான கேள்வி, ஏன் பஞ்சம் வந்தது, ஏன் இப்படிப்பட்ட பஞ்சம் அந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்தில் நடந்தது என்பதற்கான பதிலையும் நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்காமல் இஸ்ரேல் மக்கள் புறதெய்வ வழிபாட்டை செய்ததினால் பாகாலையும் அஸ்தரோத்தையும் ஆராதித்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டினபடியினாலே கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்ததின்படி இந்த பஞ்சத்தை அனுமதித்திருந்தார்னு நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். ரொம்ப ஒரு சோகமான ஒரு ஆரம்பம் தான்
இந்த புத்தகம் சோகமான ஆரம்பத்துல ஆரம்பித்து ஒரு நல்ல இனிமையான முடிவோடு முடிகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சிலர் விளக்கும் போது சொல்றாங்க, இந்த புத்தகத்துல ஒரு ரொமான்ஸ் இருக்கு, ஒரு லவ் இருக்கு. ஆமா, அதெல்லாம் இருக்கு. இந்த புத்தகத்தினுடைய பிற்பாதியில நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் அங்க ஒரு லவ் இருக்கு, அங்க ஒரு ரொமான்ஸ் இருக்கு. ஆனா அந்த லவ்வையும் ரொமான்ஸையும் மட்டும் இந்த புத்தகம் நமக்கு விளக்கல. எக்கச்சக்க பாடங்களை நமக்கு கற்று தருகிறது. தொடர்ந்து நாம இன்றைக்கு வாசித்து சிந்திக்க போகிற அந்த வசனத்திலையும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்து அதை புரிந்து கொள்ள அவர் கிருபை செய்வாராக. சோ இன்றைக்கு நாம் அந்த முதல் வசனத்தின் மற்ற பகுதியில் ஆரம்பித்து 2வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த முதல் 2 வசனம் சொல்ல போனா, இந்த வசன பகுதிக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கூடாத பயணத்தின் கொடுமையான துன்பங்கள். தலைப்பு கூடாத பயணத்தின் கொடுமையான துன்பங்கள். கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கிற போது அல்லது செய்யக்கூடாத காரியங்களை செய்கிற போது அதனால வரக்கூடிய கொடுமையான கேடான துன்பங்களை நாம அனுபவித்தே ஆக வேண்டும்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய கொள்கைகள் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். நாம சிந்திக்கிற சிந்தனைகள், நாம எடுக்கிற முடிவுகள், இவைகள் எல்லாமே வேத ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கணும். இப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவர்தான் என்னுடைய தேவன்னு சொல்லிக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு எதிரான முடிவுகளை நாம எடுக்கிற போது அல்லது அவர் இதை செய்யாதே என்று சொல்லி இருக்கிற காரியங்களுக்கு எதிராக செய்கிற போது அதனால வரக்கூடிய துன்பங்களை நம்ம அனுபவித்துதான் ஆகணும். வேதம் முழுவதையும் நாம வாசித்து பார்க்கிற போது கடவுளுடைய மக்கள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கிற போது அல்லது செய்யக்கூடாத காரியங்களை செய்கிற போது அதனால் வரக்கூடிய கொடுமையான துன்பங்களை அனுபவித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நிறைய அப்ளிகேஷன் பார்க்க போறோம், அதுக்குரிய விளக்கத்தெல்லாம் நான் கொடுக்க போறேன். ஆனா ஆரம்பத்திலே சொல்றேன், நீங்க நல்லா உங்க இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடாத முடிவை எடுக்கிற சமயத்துல அல்லது செய்யக்கூடாத செயலை செய்கிற காலத்துல நிச்சயமா அதை அறியாமையில செய்யவே மாட்டீங்க. அந்த நேரத்துல உங்களுடைய மனசாட்சியில கர்த்தர் கொடுத்திருக்கிற அவருடைய வேத சத்தியம் பேசும். உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து வைராகிய வாஞ்சையாக சத்தமிடுவார். நீ சிந்திக்கிற சிந்தனை தவறு, நீ எடுக்கிற முடிவு தவறு, நீ செய்கிற காரியம் தவறு, இதை செய்யாதே என்று உங்களுடைய இருதயத்துல அழுத்தமாக அவர் பேசுவார். ஆனாலும் அவருடைய சத்தத்தை அடக்கி வைத்துவிட்டு கடவுள் உங்களுடைய மனசாட்சியில் கொடுத்திருக்கிற அவருடைய சத்திய தெளிவுகள் எல்லாவற்றையும் அடக்கி வைத்துவிட்டு என்னங்க செய்யறது, என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு, அதனால நான் இதை செஞ்சுதான் ஆகணும்னு செய்ய போக அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது, அங்கதான் துன்பங்கள் ஆரம்பிக்கிறது. வேதம் முழுவதிலும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைந்து இருக்கிறது. கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதர்களாகிய ஆதாமையும் ஏவாளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள் அனுபவித்ததற்கு என்ன காரணம்? அவங்க அனுபவித்தது மட்டும் இல்ல, அவர்களுடைய வழித்தோன்றல்களாக இந்த உலகத்துல வந்த மனுக்குலம் அனைத்தும் துன்பத்தை அனுபவித்திருக்கிறது, இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இனி ஆண்டவருடைய நாள் வரைக்கும் துன்பங்களை அனுபவிக்க போகிறது. ஏன் இந்த துன்பங்கள் எல்லாம் வந்தது? ஏன்னா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை மீறி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததின் விளைவை, செய்யக்கூடாத காரியத்தை, எடுக்கக்கூடாத முடிவை சாத்தான் பேசினா என்ன? என்னுடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, நான் அதை செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு உறுதி இல்லாத தன்மையினால சாத்தானுடைய பேச்சுக்கு செவிசாய்த்து ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவன் ஒரு முடிவு எடுத்தான். ஆண்டவர் இதை சாப்பிடாதன்னு சொல்லியிருந்தார், தெரியாமலா இருந்துச்சு. அவன் கனியை பறித்து புசிக்கிற போது அவனுடைய மனசாட்சியில ஆண்டவர் பேசி இருப்பாரா, இருக்க மாட்டாரா?
அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் தடை செய்ததை பறித்து புசித்து ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதினால், அங்க ஆதாமுக்கு நம்மளை விட ரொம்ப தெளிவான புத்தி இருந்தது. அப்போ ஆதாமுக்கு தான் என்ன செய்கிறேங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் நம்ம விட ஆதாமுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆனாலும் இதெல்லாம் அசட்டை பண்ணி அவன் செய்ததினுடைய விளைவு இன்றைக்கு மனுக்குலம் முழுவதும் அந்த செய்யக்கூடாத காரியத்தை அவர்கள் செய்ததினால் கொடுமையான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய வழிகளை பின்பற்றி தான் வேதத்துல வாழ்ந்த கடவுளுடைய மக்களும் கூட பெரும் துன்பங்களை எடுத்திருக்கிறார்கள். ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா, இப்ப யோனா புத்தகத்தை நம்ம படிச்சு முடிச்சோம். அந்த யோனா புத்தகம் இதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. யோனா கர்த்தருடைய வார்த்தையை மீறி தர்சீஷுக்கு கப்பல் ஏறின போது எடுக்கக்கூடாத முடிவை எடுத்தார், செய்யக்கூடாத காரியத்தை செய்தார். அப்ப யோனாக்கு அது தெரியாம இருந்ததா? நீங்க சொல்லுங்க. யோனாக்கு நல்லா தெரியும். அவர் பகிரங்கமாகவே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவேன்னு ஓடினார். அதனால அனுபவித்த துன்பங்களையும் நம்ம பார்த்தோம். கர்த்தரின் பயங்கரத்தை யோனா சந்திக்க வேண்டியது இருந்ததுன்னு பார்த்தோம். இப்படி எத்தனையோ உதாரணங்களை காட்டலாங்க வேதம் முழுவதும். ஆதாம் ஏவாளுடைய வழிகளை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக பாவம் செய்கிற அத்தனை பேர், எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுத்து செய்யக்கூடாத காரியங்களை செய்கிற அத்தனை கடவுளுடைய மக்களும் அதனால் உண்டான கொடுமையான துன்பங்களை அனுபவித்து வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி துன்பங்களை அனுபவித்த கடவுளுடைய மக்களின் கதையை வேதம் முழுவதிலும் பார்க்கலாம். எனக்கு அதை விளக்குவதற்கு நேரம் இல்லை, நமக்கு அது தெரிஞ்சதுதான். சில உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். இதெல்லாம் வேதத்துல எதுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதத்தை வாசிக்கிற போது நாம் அவைகளை புரிந்து கொண்டு அப்படி வாழக்கூடாது என்பதற்காகத்தான். ஒருவேளை அப்படி வாழ்ந்தா என்னென்ன கொடுமையான துன்பங்களை நாம் அனுபவிக்க நேரிடும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே இவைகள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு இவைகளெல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அப்ப வேதத்தை வாசிக்க வாசிக்க வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும். நீங்க நீதிமொழிகளை புத்தகத்தை வாசிக்கும் போது சாலமோன் இப்படிதான் ஆரம்பிக்கிறார். இந்த நீதிமொழிகளை வாசிக்கிறவன் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுகிறான். அவனுக்கு அது புத்தியை கொடுக்கும், அது அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். யதார்த்தம்னா உண்மை, மாயையான ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவம் ஒரு மாயமான வாழ்க்கை அல்ல. ஒரு உணர்ச்சியிலேயே ஒரு கனவுலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல. அது ஒரு பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கை. அப்ப இந்த நீதிமொழிகள் நம்ம வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அததான் அங்க நமக்கு பாடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதெல்லாம் நம்ம படிக்கிறது எதுக்காக? அதெல்லாம் படிச்சுட்டு கேட்டா சொல்றதுக்கு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அதை பயன்படுத்தி வாழாம கவனமா வாழாம போகிற போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக நடந்து கொள்ளுகிற போது அதனால் வரக்கூடிய துன்பங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரூத் புத்தகத்திலும் கூட ஒரு குடும்பம் எடுக்கக்கூடாத முடிவை எடுத்து செய்யக்கூடாத பயணத்தை செய்து அதனால் வந்த கொடுமையான துன்பங்களை அனுபவித்ததான் இந்த 5 வசனங்களும் நமக்கு விளக்குகிறது. இந்த 5 வசனங்களையும் நான் 2 பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறேன். முதல் பிரிவு ஒரு குடும்பத்தின் பயணமும் அந்த குடும்பத்தை பற்றிய விவரமும். முதல் 2 வசனங்கள் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு குடும்பமும் அந்த குடும்பம் செய்த பயணம், அந்த குடும்பத்தை பற்றிய விவரம், இதை முதல் 2 வசனத்துல பார்க்கிறோம். 2வது பகுதி அவர்கள் அனுபவித்த கொடுமையான துன்பங்கள். 3-5 வசனங்கள் அதை நமக்கு விளக்குகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இதுல இந்த முதல் குறிப்பு மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர்கள் செய்யக்கூடாத பயணத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோமே, அதை மட்டும் பார்ப்போம். அதனால அவர்கள் அனுபவித்த கொடுமையான துன்பங்களை நாம் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பார்க்கலாம். அதையெல்லாம் படித்து புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தலைப்பு, இந்த 2 பகுதிக்குமான தலைப்பு ஒண்ணுதான், கூடாத பயணத்தின் கொடுமையான துன்பங்கள்.
இன்னைக்கு உங்களுக்கு நான் விளக்க போகிறேன், ஏன் இது கூடாத பயணம். கூடாத பயணம்னா செய்யக்கூடாத பயணம். ஏன் இந்த பயணத்தை அவர்கள் செய்திருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கான விளக்கங்களை இன்றைக்கு நான் கொடுக்க போகிறேன். முதல் 2 வசனங்கள்ல. அதற்கு அடுத்த வாரம் அவர்கள் அப்படி செய்த அந்த பயணத்தின் விளைவாக அனுபவித்த துன்பங்கள் என்ன என்பதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த குடும்பத்தை பற்றியும் அவர்கள் செய்த பயணத்தை பற்றியும், ஏன் அந்த பயணம் செய்யக்கூடாத பயணம் என்பதற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அதுல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரூத் 1வது அதிகாரம் 1 வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த சஞ்சரித்தான் என்றால் அவன் அங்க போய் வாழ்ந்தான் அர்த்தம். அங்க போய் தனக்கான ஒரு தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்துல அவன் வாழ்ந்தான் என்பதை தான் அது அர்த்தப்படுகிறது. இந்த வசனத்துல ஒரு மனிதனை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அவனுடைய பெயரை பற்றியோ மற்ற காரியங்களை பற்றியோ இந்த முதல் வசனத்துல, அதாவது அவனுடைய குடும்பத்தை பற்றியோ சொல்லாட்டினாலும் கூட அடுத்த வசனத்துல அது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த மனுஷன் என்ன செய்யறான்னா, தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போகக்கூடாத இடத்திற்கு செய்யக்கூடாத பயணத்தை செய்கிறான். நல்ல கவனிங்க. அந்த குடும்ப தலைவர்களா இருக்கிற நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். முன்னாடி அப்ளிகேஷன்ல அதை நான் உங்களுக்கு ஹிண்ட் பண்றேன். இந்த மனுஷன் தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போகக்கூடாத இடத்திற்கு செய்யக்கூடாத பயணத்தை செய்கிறான். அவனுக்கு தெரியல அப்ப வரப்போகிற ஆபத்தை பற்றி. இப்படி நான் போனேன்னா, அங்க போய் வாழ்ந்தேன்னா என்னென்ன துன்பங்கள் எனக்கு வருங்கிற எந்தவித அறிவும் இல்லாதவனாக அவன் என்ன செய்யறான்னா, தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அவன் பயணம் மேற்கொண்டு மோவாப் தேசத்திலே போய் அங்கு அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில சில கேள்விகளை நம்ம கேட்க வேண்டும். முதலாவது கேள்வி, ஏன் அவ்வாறு அவன் தன்னுடைய குடும்பத்தோடு இந்த பயணத்தை செய்ய வேண்டும்? அதற்கான அவசியம் என்ன? இந்த பயணத்தை அவன் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன? இந்த கேள்விக்கான பதில சென்ற வாரமே நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா அவன் வாழ்ந்த பெத்லகேம் ஊர்ல அப்பத்தின் வீட்டுல அப்ப பஞ்சம் வந்தது. அப்போ இல்ல, வேலை செய்வதற்கான வழி இல்ல, சம்பாதிப்பதற்கான வழி இல்ல, உணவு தட்டுப்பாடு, பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அங்கு வாழ்ந்தா மரணமே கிடைக்கும் என்கிற ஒரு சூழ்நிலையில, அங்கு வாழ்வதற்கு வழி இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில அவன் வேறொரு இடத்தை நோக்கி பயணம் செய்கிறான் என்பதை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது கேட்க வேண்டிய கேள்வி, அந்த மனிதனை பற்றிய விவரங்கள் என்ன? இந்த முதலாவது வசனம் நமக்கு கொடுக்கிற விளக்கங்கள் என்ன? அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மனிதன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவன் யூதா கோத்திரத்துல ஒரு மனுஷன், பெத்லகேம் ஊரான். இந்த பெத்லகேம் ஊரை பத்தியும் நான் சென்ற வாரமே உங்களுக்கு விளக்கி இருந்தேன். அதனுடைய சிறப்புகள் என்ன, அது எவ்வளவு செழிப்பும் வளமும் மிகுந்த ஒரு இடமாக இருந்தது என்பதை பற்றி எல்லாம் விளக்கி இருந்தேன். இந்த பெத்லகேம் கர்த்தருடைய பூமி. இஸ்ரேலுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நாடு வாக்குத்தத்தத்தின் இடம் என்று சொல்லப்படுகிறது. ப்ராமிஸ் லேண்ட். இந்த ஜனங்கள் வாக்குத்தத்தத்தின் ஜனங்கள். அங்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பூமியும் கர்த்தருடைய பூமி, அது வாக்குத்தத்தத்தின் பூமி. அது அவருடைய மக்கள் வாழ்கிற இடம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த இடம் தான் அந்த பெத்லகேம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிற இடம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்பத்தின் வீடு. இப்படி ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெற்ற பட்டணம் தான் இந்த பெத்லகேம் பட்டணம். அந்த பட்டணத்துல வாழ்ந்த மனிதன் தான் இந்த மனிதன் என்று வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு கேள்வி கேட்கணும், இவன் எங்கு பயணம் போகிறான்? சரி, இப்ப பெத்லகேம்ல அவனுடைய ஊர்ல பஞ்சம் ரொம்ப தலைவிரித்து ஆடுகிறது. ஆகவே அவன் பஞ்சம் பிழைப்பதற்காக வேறு இடத்துக்கு போக வேண்டும். இங்கதான் அவன் தப்பு செய்யறான். அப்படி போகிற போது எங்க போகணும் என்பதை குறித்த எந்தவித ஒரு சிந்தனை இல்லாம
அவன் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறத பார்க்கிறான். அவன் எங்க போகிறான்? முதல் வசனம் சொல்லுகிறது, மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அங்கு போய் அவன் வாழ்ந்து விடுகிறான், அங்க வாழ ஆரம்பிக்கிறான். இந்த மோவாப் தேசம் பெத்லகேம்ல இருந்து ஏறக்குறைய 50 மைல்கள் தூரமான ஒரு இடம். சோ அன்றைய காலகட்டத்தில் கால்நடையாக பயணித்து போனா 7-10 நாட்கள்ல மோவாப் தேசத்திற்கு போய் சேரலாம். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி 7 அந்த 10 நாள் பயணம்ன்றது ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய பயணம் இல்ல. ஏன்னா இந்த பாதை ரொம்ப கடினமான கரடுமுரடான ஒரு பாதை. யோர்தான்ல இருக்கிற ஒரு மலை சரிவான பகுதி என்று பார்க்கிறோம். அன்றைய காலத்துல இந்த பகுதியில பயணம் செய்து போவது என்பது ரொம்ப சவாலான ஒரு பயணமாகவும் இருந்திருக்கிறது. இந்த மனுஷன் இங்க இருந்து பயணம் பட ஆரம்பிக்க போகிற போதே அவன் எல்லாவற்றையும் தீர்மானித்து தான் எங்க போகிறோம் என்பதை தீர்மானித்திருக்கிறான். அந்த இடத்தை பத்தியும் அவனுக்கு தெரியும். அங்க போனா அங்க வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து சாப்பிட்டு உயிர் வாழலாம் என்கிற அந்த ஒரு நினைப்போடு, அந்த ஒரு எண்ணத்தோடு பெத்லகேம்ல இருந்து அவன் மோவாப் தேசத்திற்கு போகிறான். பெத்லகேமில் இருந்து மோவாபிற்கு தன்னுடைய குடும்பத்தை அழைத்து செல்லுகிறான். நீங்க பொதுவா இதை பார்க்கிற போது இந்த மனுஷன் சரியானே சிந்திச்சிருக்கிறான். இங்க பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது, இங்க குடும்பத்தோட இருந்தா அழிந்து போகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக அவன் மோவாப் தேசத்திற்கு போனா, மோவாப் தேசத்துல வேலை கிடைக்கும், சம்பாதிக்கலாம், அங்க வாழலாம், உயிர் வாழலாம். சரியான முடிவு தானே எடுத்திருக்கிற அந்த மனுஷன். இதுலயே நீங்க கூடாத பயணம்னு அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். பார்ப்பதற்கு இது சரியான முடிவாகவே தெரிந்த போதிலும் வேதம் இதை தடை செய்கிறது. எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க, இதை செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் விரும்புவேன், எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் விரும்புவேன். ஆனா அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அதை சிந்தித்து பார்க்கணுமே. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்களேன், எனக்கு வேலையே கிடைக்கலங்க, ரொம்ப வருஷமா போராடி வேலை பார்க்கறேன், தேடி பார்க்கறேன், கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. கவனிக்கிறீங்களா? கடைசியா ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பாத்தியம். ஒரு மாசம் 28,000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் வேலை ஒரு மாசம் 28,000 ரூபாய் சம்பளம். அன்றைய ஒவ்வொரு நாளும் பஞ்சப்படி பயணப்படி வேற, சம்பளம் மட்டும் இல்லாம சைட்ல கிம்பளமும் வரும் நிறைய. அப்படி ஒரு வேலை. என்ன செய்வீங்க நீங்க? ஆகா, ஒருத்தர் சொல்றாரு, கேள்விப்பட்டவொடனே உங்க மனசு துள்ள ஆரம்பிச்சிருமா? 28,000 ரூபாயா? அன்னைக்கு பேட்டா வேறையா? பேட்டா எவ்வளவு? 300-400 ரூபாய் தேரும். பேட்டாலேயே 12,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வேலை. காலையில 11 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும், சாயங்காலம் 6 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் தான் வேலை. அப்ப காலையில ஃபுல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரீ, இந்த நேரம் பூரா ஃப்ரீ. இந்த வேலைக்கு ஏன்பா நான் வர்றேன்ப்பா. எங்கப்பா வேலை? ஒயின் ஷாப்ல. எங்க வேலை? ஒயின் ஷாப்ல. நீங்க ஒரு கிறிஸ்தவனா அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு அங்க போய் செய்யலாமா? கேள்வி அதுதான். செய்யலாமா? செய்யக்கூடாது. ஒருவேளை வாழ்க்கை உங்களை ரொம்ப நெருக்கடி கொடுக்கலாம், ரொம்ப உங்க வாழ்க்கை இந்த மனுஷன் அனுபவித்த மாதிரி பஞ்சத்துல கடந்து கஷ்டப்படலாம், வாழ்க்கை வறட்சியா இருக்கலாம், சம்பாத்தியம் இல்ல, காசு இல்ல, வாழ்க்கை நடத்துறதுக்கு பெரிய துன்பமா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைக்குது, நான் போய் சேர்ந்து அங்க வேலை செய்யலாமா? அது எப்படிப்பட்ட இடம், எவ்வளவு கேடான ஒரு இடம், எத்தனை குடும்பங்களின் அழிவுக்கு காரணமான ஒரு இடம். நீ ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொருத்தனுக்கும் விற்கும் போது அந்த குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறாயே. நீ விற்கிற அந்த பாட்டிலுடைய காசெல்லாம் ஒருவனுடைய இரத்தப்பழியை சுமந்து வந்திருக்கிறது. அது ஒரு சூதாட்டமான ஒரு இடமாச்சே. இதெல்லாம் யோசிக்காம அங்க போய் நான் சேர்ந்தேன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நீ எங்க போகணும், எங்க வேலை செய்யணும், யாரோட சேரணும், எப்படிப்பட்ட வேலையை செய்யணும், நீ எவ்வளவு நீதியா வாழணும்ன்றதெல்லாம் ஆண்டவர் புத்தியை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் அந்த புத்தியை கொடுத்திருக்கும் போது அதை பயன்படுத்தி ஞானமா யோசித்து அந்த முடிவை எடுக்காம போனா
நீ ஒயின் ஷாப்ல போய் உட்காரும் போது ஆண்டவர் என்ன செய்வார், அவருடைய சாட்டைய சொல்லிட்டுவார். இதுக்கு பேர் தான் செய்யக்கூடாத பயணம், போகக்கூடாத இடம். இந்த மனுஷனும் அப்படித்தான் பாக்குறதுக்கு, ஐயோ அவன் சாக போறான் குடும்பத்தோட, அங்க போய் வாழ்ந்தா என்ன, அது நல்லது தானே அப்படின்னு ஒரு நினைக்க தோன்றலாம். ஆனா வேதம் அது செய்திருக்க கூடாத பயணமாக சொல்லுகிறது. ஏன் அது செய்திருக்க கூடாத பயணம்? அந்த கேள்வியை நம்ம புரிந்து கொள்வதற்கு சில முக்கியமான காரியங்களை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த மனுஷன் எங்க பயணப்பட்டு போகிறான்? மோவாப் தேசத்திற்கு பயணப்பட்டு போகிறான். ஆகவே நாம சில அடிப்படையான கேள்விகளை கேட்டு புரிந்து வைத்திருக்க வேண்டும். 2 அடிப்படையான கேள்வி. முதலாவது கேள்வி, இந்த மோவாப் தேசத்தை பற்றி, அந்த மக்களை பற்றி, அவர்களுடைய ஆரம்பத்தை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 2வது, இந்த மோவாப் தேசத்து மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் எந்த விதமான உறவு இருந்தது, அவர்களுக்குள்ளாக என்ன தொடர்பு இருந்தது, ஆண்டவர் இந்த மக்களை பற்றி தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலுக்கு என்ன கட்டளையிட்டிருந்தார், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்ப தெரியும் ஏன் இந்த மனுஷன் செய்யக்கூடாத பயணத்தை செய்தான் என்பதற்கான விளக்கம். அதை தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, யார் இந்த மோவாபியர்கள், இவர்களுடைய ஆரம்பம் என்ன, அதாவது இந்த மக்கள் எப்படி தோன்றினார்கள், இந்த ஜனக்கூட்டம் எப்படி தோன்றியது என்பதை பற்றி முதலாவது நாம பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா நான் எங்க உங்களை கூட்டிட்டு போறேன்னு? இந்த 5 வசனங்கள்ல நான் கொடுத்திருக்கிற தலைப்பு கூடாத பயணமும் கொடுமையான துன்பங்களும். இந்த 2 வசனத்துல கூடாத பயணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அதை தான் இப்ப விளக்குகிறேன். ஏன் இது கூடாத பயணம் என்பதை விளக்குகிறேன். அதுல முக்கியமாக இந்த மனிதன் பயணம் செய்த அந்த மோவாப் தேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுல முதல் குறிப்பு, இந்த மோவாபியரின் தோற்றம். இந்த ஜனங்கள் எப்படி தோன்றினார்கள்? ஒருவேளை இப்ப நான் திடீர்னு உங்கள இந்த கேள்வியை கேட்டா சிலருக்கு அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். மோவாபியனுடைய தோற்றத்தை பத்தி நீங்க சொல்லலாம், ஆனா சிலருக்கு அது தெரிந்திருக்காமலும் இருக்கலாம். ஆகவே அதை கொஞ்சம் நான் வேதத்துல இருந்து உங்களுக்கு விளக்குகிறேன், கவனிங்கள். இந்த மோவாபியரினுடைய தோற்றத்தை முதலாவது பார்க்கலாம். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 36 - 38 வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா இந்த மோவாபியருடைய ஆரம்பத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் அதுல 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இப்ப இங்க இந்த ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 19வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்றதெல்லாம் வரலாற்று பின்னணி நமக்கு நல்லா தெரியும். இந்த வசனத்துல மோவாபியர்கள் மற்றும் அம்மோனியருடைய தோற்றத்தை பற்றி வாசிக்கிறோம். இந்த மோவாபியரும் அம்மோனியரும் லோத்தின் வழியே வந்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த மோவாபியர் எப்படி அவர்களுடைய துவக்கம் இருந்ததுன்னா, லோத்திற்கும் லோத்தின் மூத்த மகளுக்கும் பிறந்த குமாரன் தான் இந்த மோவாப். இவனுடைய வழியில வந்தவர்கள் தான் இந்த மோவாபியர்கள். ஆகவே இவர்களுடைய ஆரம்பமே ஒரு இஸ்ரவேலர்களால விரும்பத்தகாத ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கும் அவனுடைய சொந்த பெண்ணுக்கும் இடையில உருவான ஒரு ஜனக்கூட்டம் தான் இந்த மோவாப் ஜனக்கூட்டம். ஆகவே ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரவேலர்களுக்கு இந்த மோவாபியர்கள் மீது ஒரு விதமான பகை இருந்து கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம். 2வது, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் மோவாப் பட்டணத்துக்குமான ஒரு தொடர்பு, அது என்ன விதமான தொடர்பு என்பதை பத்தி பார்க்கலாம். வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது இந்த மோவாபியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்திருக்கவில்லை என்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலர்களுக்கு பல முக்கியமான எதிரிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க கானான் தேசத்தை சுதந்திரித்த பிறகு கானானியர், ஏத்தியர், ஏவியர், எபூசியர், இப்படிப்பட்ட எத்தனையோ பகைஞர்கள் அவர்களோடு கூட இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலர்களுக்கு 4 முக்கியமான எதிரிகள். இந்த 4 முக்கியமான எதிரிகள் யாருன்னா,
பெலிஸ்தியர்கள், இரண்டாவது அசீரியர்கள், மூணாவது இந்த மோவாபியர்கள், நாலாவது அம்மோனியர்கள். இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களும் இஸ்ரவேலர்களுடைய பகையாளிகளாகவே இருந்திருக்கிறார்கள். எப்படி இவர்கள் பகையாளிகள் ஆனார்கள்? இந்த மோவாபியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு இணக்கமான சரியான உறவு இல்லாமல் பகைஞர்களாக, இன்னும் விளக்கமா சொல்லணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோவாபியரை பகைஞர்களாக பார்ப்பதற்கு என்ன காரணம், அதை நம்ம பார்க்கணுமா வேணாமா? இத பார்க்கும் போதுதான் நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த மனிதன் மோவாபுக்கு செய்யக்கூடாத பயணத்தை செய்தான் என்பது. 5 காரணங்களை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். யார் இந்த மோவாபியர், அவர்களுடைய துவக்கம் என்னன்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இரண்டாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியரை பகைப்பதற்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்கு. அதுல 5 காரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். முதலாவது காரணம், அவர்களுடைய தோற்றத்தின் அடிப்படையில் அவர்கள் எப்படி உருவானார்கள் என்பதை பற்றி ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை தான் பார்த்தோம். மோவாபியர்களுடைய ஆரம்பமும் அவர்கள் தங்களுக்கு செய்ய நினைத்த செயல்களாலும் இஸ்ரவேலர்களுக்கு மோவாபியருடனான ஒரு நல்ல உறவு இல்லவே இல்லை. அவங்க பகைத்து கொண்டேதான் இருந்திருக்கிறாங்க. வேத வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது என்னாகமோ உபாகமோ புத்தகத்தை நாம வாசிக்கிற போது, அதற்கு பிறகும் கூட சாமுவேல், ராஜாக்கள் புத்தகம், 4ஆகம புத்தகங்கள்லாம் வாசிக்கிற போது இந்த இஸ்ரவேலர்கள் மோவாபியரை அவர்களுடைய தோற்றத்தின் காரணமாகவே அவர்களை பகைத்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், இஸ்ரவேலர்களோடு இவர்கள் நடந்து கொண்ட விதத்தின் அடிப்படையில். ஏற்கனவே அவனை பிடிக்கல, அவனுடைய தோற்றத்தின் காரணத்தினால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள். இரண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த மோவாபியர் நடந்து கொண்ட விதம். அது என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக யோர்தானை கடந்து செல்வதற்கு முன்பதாக, யோர்தானுடைய இந்த கரையில இருக்கும்போது அந்த மோவாபின் சமனான வெளிகள்ல தான் தங்கி இருந்தார். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அதுவுமே உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். மோவாபின் அரசனாக இருந்த பாலாக் பிலேயாமை அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்னதை குறித்து வாசிக்கிறோம். என்னாகமத்தினுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 1-6 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்க வீட்டுல போய் அந்த அதிகாரம் முழுவதுமே நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போ மோவாபின் அரசனாக இருந்த இந்த பாலாக் என்ன செய்யறான்னா, அவனுடைய தேசத்தில் இருந்த இந்த பிலேயாம அழைத்து வர சொல்லி, ஏன்னா அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த பிலேயாம் ஒரு மனிதனை அல்லது ஒரு ஜனத்தை ஆசீர்வதித்தா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒரு ஜனத்தை சபித்தா சபித்தவன். நம்ம ஊர்ல கூட அந்த இப்போ எல்லாம் ரொம்ப பாக்குறதுல அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கைன்னா, எவனாவது ஒரு மனிதனுக்கு கருநாக்கு இருந்தா அவன் சொன்னது பலிக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப யாருமே பாக்குறது இல்லை. ஏன்னா பாதி பேருடைய நாக்கு, பாதி பேர்ல பெரும்பாலானோருடைய நாக்கு கருப்பா இருக்கு. அந்த நாக்கு கருப்பா இருக்கிறதுக்கு உடம்புல இருக்க ஒரு வியாதி காரணம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, கருநாக்கு உள்ளவன் சொன்னா பலிக்கும். அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களை தேடி நாக்க நீட்டுன்னு ஒவ்வொருத்தனையா நீட்ட சொல்லி, கருநாக்கு எவனுக்கு இருக்கோ அவனை போய் பார்த்து, எப்பா இத பத்தி நீ கொஞ்சம் நல்ல வாக்கு சொல்லுப்பா. பாத்துருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் அந்த பிள்ளையாம். பாலாக்கு அந்த மனுஷனை கூப்பிட்டு, இங்க பாரு பிள்ளையாம், ஒரு ஜனக்கூட்டம் வந்து உட்கார்ந்து இருக்கு, அவன் ரொம்ப பயங்கரமான, அவன் செய்து வந்த செயல்கள் எல்லாம் கேட்கும் போது என் உள்ளமே நடுங்குது. இவனை நம்ம வழியில விட்டோம்னா, நம்ம தேசத்தின் வழியை விட்டோம்னா, இவன் வெட்டுக்கிளி ஒரு பயிரை மேய்ஞ்சது போல மேய்ஞ்சிட்டு போயிடுவான். அதனால இவர்களை நீ சபித்து விடு. நீ சபித்தேன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் இல்லாமல் பட்டு போவார்கள் என்கிற விதமாக பிலேயாம அழைத்து அனுப்புகிறார். ஆனா கர்த்தருடைய அந்த பராமரிப்பின் செயல்ல கர்த்தர் பிலேயாமை தடுத்து ஆட்கொள்கிறார். ஆனாலும் அவன் சூட்சகமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். அதனாலே ஒரு பெரிய துன்பம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள். இப்படி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போது தங்களை சபிப்பதற்காக இந்த பாலாக் அரசன் ஒரு பிலேயாமை அழைத்ததை கேள்விப்பட்டு, அதனாலேயே அவர்களுக்குள்ளாக ஒரு சரியான உறவு இருக்கவில்லை. இது இரண்டாவது காரணமாக பார்க்கப்படுகிறது.
மூணாவது காரணம், இதான் இன்னொரு முக்கியமான காரணம், கடவுள் வழிபாட்டின் அடிப்படையில். முதலாவது காரணம் அவர்களுடைய தோற்றத்தின் அடிப்படையில் பகை. இரண்டாவது காரணம் அந்த மோவாபியர் தங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கான காரியத்தின் அடிப்படையில் உண்டான பகை. மூன்றாவது பகைக்கான காரணம் என்னன்னா கடவுள் வழிபாட்டின் அடிப்படையில். ரெண்டு அருகருகான பட்டணம் தான். இவங்க போய் சேர்ந்த பிறகு, இப்ப நான் சொன்னேன், பெத்லகேமுக்கும் இந்த மோவாப் தேசத்துக்கும் 50 மைல் தான் இடைவெளி. ரொம்ப அருகருகான பட்டணங்களாக இருந்த போதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள். இவர்கள் கர்த்தரை மட்டுமே ஆராதித்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து வந்த மக்கள். ஆனால் இந்த மோவாபியரோ இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கை முறைக்கும் அவர்களுடைய கடவுள் வழிபாட்டு ஆராதனை முறைமைகளுக்கும் முற்றிலும் வேறுபட்டவர்கள். அவர்கள் புற தெய்வ வழிபாடு கொண்டவர்கள். சிலைகளை வைத்து ரொம்ப கேடான விதத்துல அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா ஆராதனைகளை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடவுள்களை வழிபட்டதுனால இந்த இஸ்ரவேலர்கள் அவர்களோடு ஒரு பகைய வளர்த்திருக்கிறத பார்க்கிறோம். இருந்த போதிலும் அந்த பிள்ளையாம் ஒரு சூட்சுகமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான்னு பார்த்தோம்ல, அது என்னாகுமோ 25வது அதிகாரத்துல நடக்குது. என்னாகுமோ 22வது அதிகாரத்துல பாலாக் பிள்ளையாமை சபிக்க சொல்லுகிறான். ஆண்டவர் அதை தடுத்து ஆட்கொள்கிறார். ஆனா பிள்ளையாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்ந்து போவதற்கான ஒரு ரகசியமான ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிடுறான். அது இங்க நடக்குது பாருங்க. என்னாகமத்தினுடைய புத்தகம் 25வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இதுதான் அவன் கொடுத்துட்டு போன ஒரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விழுவதற்காக கொடுத்து சென்ற ஒரு ஆலோசனை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் பெண்களை கண்டு அவர்களோடு வேசித்தனம் பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த பெண்கள் என்ன செய்தாங்கன்னா இந்த இஸ்ரவேல் மக்களை வழிவிலக செய்து விட்டார்கள். 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள். போச்சா அங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இப்பதான் பார்த்தோம், ஜீவனுள்ள தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள். இவர்கள் உடன்படிக்கையின் மக்கள். வழிபாட்டு முறைகள்ல அவர்களோடு எவ்விதத்திலும் சேரக்கூடாத ஜனங்கள். மோவாபியரோ சிலை வணக்கத்தை கொண்டு கேடான ஆராதனை முறைமைகளை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள். இவர்களோ இஸ்ரவேலின் பரிசுத்தரை அற்புதமாக ஆராதித்துக் கொண்டிருந்த ஜனங்கள். இந்த ஜனங்கள் இஸ்ரவேலர் போய் மோவாபியரோடு அந்த பெண்களோடு வேசித்தனம் பண்ணதோடு மட்டுமில்லாம அவர்களுடைய அழைப்பை ஏற்று அங்க போய் அந்த சிலைகளுக்கு பலியிட்ட பலிகளை எல்லாம் சாப்பிட்டு அந்த தேவர்களை பணிந்து கொண்டார்கள்னு பார்க்கணும். 3வது வசனத்துல இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. என்ன நடக்குது? ஆண்டவர் மோசேயை பார்த்து, யாரெல்லாம் போய் அப்படி வேசித்தனம் பண்ணா, சிலைகளுக்கு பலியிட்ட பலிகளை அவன் புசித்தா, அந்த ஜனங்களோடு இருக்கிறான், அந்த தேவர்களை பணிந்து கொண்டானோ அவர்களை எல்லாம் அழித்து போடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். அன்னைக்கு அங்க ஒரு பெரிய சங்காரமும் நடக்கும். சோ இதெல்லாம் கூட ஒரு அக்ரவேட்டிங் ஃபேக்டர்னு சொல்றோம்ல, ஒருத்தர் மீது இன்னும் அதிகமான கோபமும் வெறுப்பும் வருவதற்கான ஒரு காரணம். வழிபாட்டு முறைகளின் அடிப்படையில் 2 ஜனங்களும் வேறுபட்ட எதிரெதிரான தன்மையை கொண்ட ஜனங்கள். அது இவர்களுடைய பகைக்கு ஒரு காரணம். 4வது, இது நேரடியாக கடவுளுடைய கட்டளையின் அடிப்படையில். இஸ்ரவேல் ஜனம் ஒருபோதும் மோவாபியரோடு சேரவே கூடாது என்பது கடவுளுடைய கட்டளை. உபாகமத்தினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. உபாகமம் 23வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசபதோமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரனாகிய பிளேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைத்தனுப்பினதின் நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். வேலை இங்க பாக்குறதுக்கு ஆண்டவர் அவனை தானே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, இங்க இருந்து யாரும் போக கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு வெதண்டாவாதம் பேசக்கூடாது. அவன் இஸ்ரவேல் சபைக்கு உட்படக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்?
என்ன அர்த்தம்? உனக்கும் அவனுக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இருக்கக்கூடாது, எந்த விதத்திலையும் நீ அவனோடு சேரக்கூடாது. ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், அவன் உன்னுடைய பகையாளியாக இருக்கிறான். ஏன் பகையாளியாக இருக்கிறான்? நீ கானான் தேசத்துக்கு கடந்து போகும்போது அவன் உன்னோட நல்ல உறவு வைத்துக் கொள்ள விரும்பினா அவன் என்ன செய்திருக்கணும்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து உனக்கு கொடுத்திருந்திருக்கணும். அவன் அதை செய்யல. அது மட்டும் இல்ல, பேயோரின் குமாரனாகிய பிலேயாமோடு கூலி பேசி உன்னை சபிக்க சொல்லுகிறானே, அதனால ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நீ அவனோடு சேரக்கூடாதுன்னு ஆண்டவர் நேரடியாக கட்டளையிட்டு இருக்கிறார். இது 4வது காரணம். கடைசியாக 5வது காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோவாபியருக்கும் அடிக்கடி சண்டைகளும் நடந்திருக்கிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 3வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 12-14 வசனங்கள்ல, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பழக்க பண்ணினார். பாத்தீங்களா, அங்க மோவாபின் அரசனாக ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் எக்லோன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்ப்பதற்கு இந்த எக்லோனை கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பு பண்ணுகிறார். 13வது வசனத்துல, அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலரை முறியடித்தான், பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். அவன் 18 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக ஆட்சி செய்திருக்கிறான். அதனால அந்த மோவாபியர் மேலும் அந்த அரசன் மேலும் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு வந்தது. அது மட்டும் இல்ல, இந்த இஸ்ரவேலர்களுக்கும் மோவாபின் ராஜாவாக இருந்த மேஷாவிற்கும் யுத்தம் நடந்தத 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அங்க ஒரு யுத்தம் நடக்குது. அப்போ மோவாபின் அரசனாக இருந்தவன் மேஷா, அவன் ராஜ்யங்கள் எல்லாம் திரட்டி கொண்டு வந்து இஸ்ரவேலர்களோடு சண்டை போட வர்றான். அப்ப இஸ்ரவேல அரசர்கள் ஒன்று கூடி அதுக்கு எதிராக சண்டை போட சென்றதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த 2 கூட்டத்துக்கும் மத்தியில் அடிக்கடி யுத்தங்களும் போர்களும் நடந்திருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது இந்த மோவாபியரை இஸ்ரவேலர்கள் பகைப்பதற்கு. மோவாப் தேசத்தை பற்றி இன்னும் சில குறிப்புகள் பார்த்தோம்னா, இந்த இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் முன்பாக கடைசியாக தங்கியிருந்த இடம் இந்த மோவாப் சமமான வெளியில தான். அது மட்டும் இல்ல, மோசேக்கு ஆண்டவர் இந்த பட்டணத்தில் இருந்த ஒரு மலையினுடைய உச்சியிலிருந்து தான் கானான் தேசத்தை பார்க்க செய்தார். உபாகமம் 34வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல அதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாத காரணத்தினால் மோசே கானான் தேசத்தை பார்க்க மட்டுமே முடிந்தது, நுழைய ஆண்டவர் விடவில்லை. மோசே எத்தனையோ முறை கேட்ட போது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நீ செய்த தப்புக்கான தண்டனை தான், இதை குறிச்சு இனிமே நீ என்ன செய்யாத, பேசாத. ஆனாலும் நீ சாக போவதற்கு முன்பதாக நான் என்ன செய்வேன், அந்த கானான் தேசத்தை உன் ஜனங்கள் சுதந்திரிக்க போகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வாக்கு பண்ணின அந்த தேசத்தை காண செய்வேன் என்று அவர் காண செய்தார். அங்கேயே மோசே மரித்து போனார். மோசேய கர்த்தர் அடக்கம் பண்ணினார். மோசேய கர்த்தர் அடக்கம் பண்ணின இடத்தை ஒருத்தருக்குமே தெரியாது. உபாகமம் 34வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்பிராயிம், மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். சரிங்களா? அப்போ இங்க இருந்துதான் மோசே அதை பார்த்திருக்காரு. இப்படி இன்னும் எத்தனையோ காரணங்களை சொல்லிட்டே போலாம் மோவாபை பத்தி. இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துது? இந்த காரணங்கள் எல்லாம் பார்க்கும்போது
இந்த ரெண்டு ஜனங்களுக்கும் இடையிலான உறவு ஒரு நல்ல உறவாக இருக்கவில்லை, பகையாகவே இருந்திருக்கிறது. யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் வேற, இவர்களுடைய வழிபாட்டு முறைகள் வேற. கடவுள் நேரடியாகவே எக்காலத்திலும் இந்த மோவாபியரோடும் அம்மோனியரோடும் இஸ்ரவேல் ஜனங்கள் கலக்கக்கூடாது, சேரக்கூடாது, போகக்கூடாது என்று கட்டளையும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு அரை மணி நேரமா இந்த பட்டணத்தை பத்தியும் அந்த பட்டணத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உண்ட அந்த பகையை பத்தியும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப இது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மோவாப் தேசத்தை பத்தியும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த மோவாப் பட்டணத்து மக்களுக்குமான ஒரு பகையை பத்தியும் சொல்லியிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு வேதத்துல இருந்து பாக்குறதின் மூலமாக இதெல்லாம் நம்மால புரிந்து கொள்ள முடியும்னா, இந்த மனுஷன் இஸ்ரவேலின் மனிதன், யூதா கோத்திரத்தான், வழி வழியாக தங்களுடைய சந்ததியில நடந்த எல்லா சம்பவங்களையும் கேள்விப்பட்டிருக்கிற மனிதன். சங்கீதம் 44 போன வாரம் கூட நம்ம வாசம் தானே, தங்களுடைய முன்னோர்கள் தங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்களை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்துதான் வளர்த்திருக்கிறாங்க. உபாகமம் 6வது அதிகாரத்துல கர்த்தர் அதை கட்டளையிட்டு இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவைகளை கற்பி, அவைகளை சொல்லிக் கொடு. நிச்சயமாக இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் தெரியாம இருந்திருக்கா, அதெல்லாம் நல்லா தெரியும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், விசுவாசிகளாக கிறிஸ்தவர்களாக சில நேரங்கள்ல எடுக்கிற தவறான முடிவுகள், செய்யக்கூடாத காரியங்களை செய்கிற போது அறியாமையில் அதை செய்யறது இல்ல, தெரிந்த துணிகோரத்தோடு தான் செய்யறது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மனுஷன் தன்னுடைய ஜனத்தோடு இப்படிப்பட்ட முரண்பாடுகள் உள்ள தேசத்திற்கு பயணிக்கிறான். இதுதான் இவனுடைய பயணம் செய்யக்கூடாத பயணமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. நிறைய வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவனுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்னு, தன்னுடைய தேசத்திலே கர்த்தர் விடுவிப்பார்னு பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கலாம். அல்லது இந்த இஸ்ரவேல் தேசத்திலேயே பஞ்சம் பெரிய அளவுல இல்லாத ஒரு பட்டணத்தை நோக்கி இவன் பயணம் செய்திருக்கலாம். ஆனா இவன் செய்தது நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து துணிகரமாக செய்யக்கூடாத பாவத்தை செய்தான். ஆண்டவர் போகாதே சேராதே என்று சொன்ன இடத்துல போய் இவன் என்ன செய்தானா, அந்த முத வசனத்தினுடைய கடைசி என்ன வார்த்தை? சஞ்சரித்தான். அவன் அங்க போய் வாழ்ந்தான். போகக்கூடாது சேரக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்ட தேசத்தை நோக்கி இவன் பயணம் செய்து அங்க போய் அவன் வாழ்றான். இப்படிப்பட்ட தேசத்துலதான் அவன் வாழும்போது துன்பங்களை அனுபவிக்க நேரிட்டது. சரி, யார் இந்த மனுஷன்? அவனுடைய குடும்பத்தை பத்தி வேதம் நமக்கு என்ன சொல்லுது? 2வது வசனத்தை பார்த்தோம்னா, அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். போகக்கூடாது என்று ஆண்டவரால் நேரடியாக கட்டளையிட்ட அந்த இடத்திற்கு செய்யக்கூடாத பயணத்தை செய்த குடும்பம் இவர்கள் தான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அது எவ்வளவு தவறானதுங்கிறத உணர்த்துவதற்காக ஆண்டவர் 2 வசனங்கள்ல பிரித்திருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தது உண்டு, ஏன் ஆண்டவர் 2 தடவை அதை சொல்லணும்? ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியை 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல ஏன் அவன் பேரெல்லாம் சொல்லணும்? ஏன் ஆரம்பத்திலே அதை சொல்லிருக்கலாமா இல்லையா? அப்படின்னா கடவுள் அங்க ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். செய்யக்கூடாத காரியத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் கடவுளுடைய பராமரிப்பின் செயல்கள்ல மனிதர்கள் செய்கிற பாவகரமான காரியங்களை கூட கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள பயன்படுத்துகிறார் தான், அது இல்லைன்னு சொல்ல. அது அவருடைய பராமரிப்பின் செயல்ல அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். அதன் மூலமாக மோவாப்ல இருந்து அந்த ரூத்தை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அதன் மூலமாக ரூத்தின் வழியில் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் அவருடைய பராமரிப்பின் செயல்களாக இருக்கு. ஆனா இவர்கள் செய்த இந்த பயணம் செய்யக்கூடாத பயணம். இதுவரை இந்த 2 வசனங்களை மையமாக கொண்டு ஏன் இந்த குடும்பம் செய்யக்கூடாத பயணத்தை செய்தார்கள் என்பதற்கான விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இனி இந்த பயணத்தினால் இந்த குடும்பம் அனுபவித்த துன்பங்களை பற்றி நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அடுத்த வாரம் கடவுளுக்கு சித்தமானால் நம்ம பார்க்கலாம்.
இது வரைக்கும் நல்லா தான் போகுது. ஆனா ஒரு காரியத்தை தவறா செய்ததின் நிமித்தமாக இந்த குடும்பம் பட்ட வேதனைகள் வார்த்தைகளால் சொல்லி முடியாது. சொல்லுவோம்ல, ஒண்ணு மாத்தி தொடர்ந்து துன்பத்தின் மீது துன்பம், வருத்தத்தின் மீது வருத்தம், வேதனையின் மீது வேதனை. ஸ்டேஜ்ல நானா யோசிச்சு பாக்குறேன், நகோமி யோசிச்சிருந்திருக்கலாம் மனசுல, இதுக்கு பேசாம பஞ்சத்துல என் தேசத்திலேயே நான் இறந்து போயிருக்கலாமே அப்படின்னு கூட அந்த பெண் நினைக்கிற அளவுக்கு, நினைத்தாலான்னு நான் சொல்லல, அந்த அளவுக்கு துன்பத்தை, கொடுமையான துன்பங்களை வாழ்க்கையில் அனுபவிக்க நேரிட்டது. காரணம் என்ன? கூடாத பயணத்தை இவர்கள் செய்ததினால் கேடான கொடுமையான துன்பங்களை அனுபவித்தார்கள். என்ன துன்பங்கள்ன்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில பயன்பாடுகளோட அதை முடிக்கலாம். முதலாவது பயன்பாடு, வாழ்க்கையில துன்பங்கள் வருவது இயல்பானதுதான். துன்பங்களே அனுபவிக்காத ஒரு மனுஷனை இந்த உலகம் தோன்றினதிலிருந்து பார்க்க முடியுமா? இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன்ல யாராவது ஒருத்தர் துன்பமே இல்லாம ஆல்வேஸ் ஹாப்பி மேன், அந்த பொம்மை மட்டும்தான் ஹாப்பி மேனா இருக்க முடியும். அல்வா கடையில வச்சிருப்பாங்கல்ல, இப்படி கையை வச்சுட்டு ஒரு பொம்மை நிக்கும்ல, ஹாப்பி மேன் பொம்மைன்னு, அது மட்டும்தான் ஹாப்பி மேனா இருக்க முடியும். ஒரு மனுஷன் சின்ன வாண்டுல ஆரம்பிச்சு நாளைக்கு சாக போற தாத்தா வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் துன்பமே இல்லாத மனுஷன் ஒருத்தர் கூட இந்த உலகத்துல இல்லை. இனி இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அப்படி இன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனும் இருக்க போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட துன்பமான நேரங்கள்ல நாம என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைய போகிறது. அது நல்லா கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு அப்படிலாம் இல்லைங்க, துன்பமே இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி, ஜாலியா இருக்கேன், அப்பப்ப ஏதாவது ஒன்னு ரெண்டு வந்துட்டு போகும், அதுவும் இல்லைன்னா எப்படி, ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா சமாதானமா இருக்கேன். கர்த்தர் என்னை சுற்றி வேலி அடைத்து தம்முடைய தூதர்களால் என்னை பாதுகாத்து என் வீட்டில் அப்பமும் ரசமும் பொங்கி பெருகும்படி செய்திருக்கிறார், நான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் இருதயத்தில் ரொம்ப பெருமையா நினைச்சிடக்கூடாது. இந்த பாடங்களை நம்ம மனசுல வைக்கணும். ஒருவேளை இப்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்கு தேவையான பாடம் இது. அப்படி துன்பமான நேரங்கள்ல நாம என்ன செய்கிறோம், என்ன முடிவுகளை எடுக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைய போகிறதுன்றத மறந்துடாங்க. ரொம்ப குறிப்பா விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற துன்ப காலங்கள்ல எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறோம் என்பதை பொறுத்தே அதனுடைய விளைவுகளும் இருக்க போகிறது என்பதை இவர்களுடைய வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எந்த காலமாக இருந்தாலும், அதாவது அது இன்ப காலங்களாக இருந்தாலும் அல்லது துன்பமான காலங்களாக இருந்தாலும், நமக்கு முன்பாக ரெண்டு பாதைகள் இருக்கும். ஒன்னு கர்த்தருடைய வார்த்தையின்படி அமைந்த பாதை, மற்றொன்று நம்முடைய சுய சித்தத்தின் அடிப்படையில் அமைந்த உலக பாதை. இந்த ரெண்டு பாதையில எந்த பாதையை நாம் தெரிந்தெடுத்து பயணிக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் அதனுடைய விளைவுகளும் இருக்க போகிறது. நாம பார்த்த இந்த வரலாற்று சம்பவத்துல எலிமலேக்கு என்கிற அந்த மனுஷன் தன்னுடைய துன்பமான காலத்துல அவன் மட்டும் அந்த துன்பத்தை அனுபவிக்கல, அந்த பட்டணத்துல இருந்து அத்தனை பேரும் தான் துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டணத்துல இருந்து எல்லாரும் போயிட்டாங்களா? இல்லையே. நகோமி எல்லாத்தையும் இழந்து திரும்பி வரும்போது அந்த பட்டணத்துல இருந்த அந்த பட்டணத்து மக்கள் நகோமிய பார்த்து பேசுறாங்களா இல்லையா? போன நகோமியா இப்படி வர்ற, அப்ப அவங்க போகல இல்ல, அப்ப அங்க ஜனங்கள் இருந்திருக்கிறாங்கல்ல, கர்த்தருடைய வார்த்தைய நம்பி பஞ்ச காலத்திலையும் கர்த்தர் என்னை காப்பார் என்று விசுவாசம் உள்ள ஜனங்கள் அங்க இருந்திருக்கிறாங்கல்ல. ஆனா அந்த எலிமலேக்கு என்ன செய்து விட்டார் பாருங்க. தன்னுடைய துன்பமான காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி அமைந்த பாதையை தெரிவு செய்யாமல் தன்னுடைய சுய சித்தத்தின்படி அமைந்த பாதையை தெரிவு செய்தார். ஆண்டவர் கூடாதுன்னு சொன்ன அந்த பயணத்தை தன்னுடைய விருப்பத்தின்படி தெரிவு செய்து செய்தார். அது அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய கொடுமைகளை துன்பங்களை கொண்டு வந்ததுன்னு வேதம் நமக்கு விளக்குகிறது. கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில துன்பமான காலகட்டங்கள்ல நீங்க எந்த பாதையை தெரிவு செய்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையின்படி அமைந்த பாதையா
இந்த துன்பங்கள் எல்லாம் கொஞ்ச காலம் என்னை கடந்து போகும். அது கடந்து போகிற வரைக்கும் நான் எவ்வளவு வேதனைகளை, உபத்திரவங்களை, துன்பங்களை அனுபவித்தாலும் நான் என் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீற மாட்டேன் என்கிற உறுதியோடு கர்த்தருடைய பாதையில் பயணிக்கிறீர்களா? அல்லது இதுல இருந்து இப்போதைக்கு நான் தப்பிச்சா ஏதாவது போதும், என்னால இந்த வேதனை உபத்திரவத்தெல்லாம் தாங்க முடியல, வேற ஏதாவது வழி இருந்தா பாப்போம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்குன்னு உங்க சுய புத்தியின்படி அமைந்த வழியை தெரிவு செய்கிறீர்களா? உலக கண்ணோட்டத்தின்படி பார்த்தா அது சரியா இருக்கும். கூட இருக்கிற மனுஷன் சொல்லுவான், நீ இவ்வளவு துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. யோபுவினுடைய மனைவி சொன்ன மாதிரி, இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஆனா யோபு அதுல உறுதியாக இருந்தார். தேவனிடத்திலிருந்து நல்லதை பெற்று நாம் தீமையையும் பெற வேண்டாமா? அவர் இந்த தீமையின் காலத்தை அனுமதித்திருக்கிறார். நான் அதை அனுபவித்துக் கொள்வேன். ஒருபோதும் என்னுடைய தேவனை தூசிக்க மாட்டேன், அவருடைய வழியை விட்டு விலக மாட்டேன். உண்மைதான், யோபு சில நேரங்கள்ல கொஞ்சம் அதிகமா பேசிட்டாருதான். ஆண்டவர் அதெல்லாம் விசாரித்த பிறகு யோபுவினுடைய வாழ்க்கை எப்படி மாறினது, அவனுடைய துன்ப காலங்கள் எல்லாம் இரட்டத்தனையான நன்மையால் திரும்பப்பட்டது. புரியுதா? துன்ப காலங்கள் கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம். உங்களுடைய வாழ்க்கையில் அது 10 வருஷம் இருக்கலாம், சில வருடங்கள் கடந்து போகலாம். நம்முடைய ஆயுசை ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த துன்ப காலங்களினுடைய அளவு ரொம்ப சொற்பம். ஆனா அந்த நேரத்துல உலக எண்ணத்தின்படி நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அதை மதிக்காம எடுக்கக்கூடாத முடிவை எடுத்தா, செய்யக்கூடாத காரியத்தை செய்தா அங்கு துன்பம் தான் கிடைக்கும். இந்த எலிமலேக்கு அப்படித்தான் பார்த்தார், முடிவையும் எடுத்தார். ஆனால் அது தவறாக போய்விட்டது. எலிமலேக்கு என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் அரசராக இருக்கிறார். God is my king. அதான் அர்த்தம். கர்த்தர் அரசராக இருக்கிறார். பேர்ல மட்டும்தான் அரசராக கர்த்தர் இருக்கிறார், ஆனா அவருடைய வாழ்க்கையில் இல்லையே. கர்த்தர் அரசராக இருந்திருந்தா இப்படிப்பட்ட முடிவை எடுத்து போகக்கூடாது, சேரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி போயிருப்பாரா? அதெல்லாம் பொருட்படுத்தாம கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக தேவனுடைய சத்தத்தை புறக்கணித்து முடிவுகளை எடுத்தார். அதற்குரிய விலைக்கிரயத்தையும் கொடுத்தார். நியாயாதிபதிகளுடைய காலத்துல நம்ம பார்த்த மாதிரி அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்தான் என்பது போல எலிமலேக்கும் தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி செய்து தானே துன்பத்தில் போய் அகப்பட்டு கொண்டார். விசுவாசிகளாகிய நீங்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி அமைந்த முடிவுகளை எடுக்காத போது அதற்குரிய விலைக்கிரயத்தை, கொடுமையான துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாது. இது ரொம்ப முக்கியமான பாடம், லைஃப் லெசன். இதயத்தில் ரொம்ப ஆழமாக இது பதிந்திருக்கணும். எவ்வளவு துன்பம் வரட்டும், என்னுடைய மரண படுக்கையில படுத்து நான் உபத்திரவப்பட நேரிட்டாலும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலக மாட்டேன். எப்பொழுதும் என்னுடைய பாதை தேவனுடைய வார்த்தையின்படி அமைந்த பாதையாகவே இருக்கும். எங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒரு 2-3 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா அழகா வீட்டுக்கு பக்கத்திலேயே டிரான்ஸ்பர் வந்துடும், சந்தோஷமா போயிடலாமே. உலகம் சொல்லும், செய்யலாமா? ஒரு விசுவாசியா, ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் இருக்கும். என் தேவன் எப்பொழுது நான் இங்கு வரணும்னு தீர்மானித்திருக்கிறா அப்போ வருவேன். அது வரைக்கும் அவர் கொடுத்திருக்கிற இடத்துல நான் வேலை செய்வேன். அவன் மனரம்யமா சந்தோஷமா இருப்பான். லஞ்சத்தை கொடுத்து வந்த பிறகு இவர் லஞ்சம் கொடுத்து வந்தாருன்னு கைது செய்து போட்டோவோட போட்டுருவாங்க பேப்பர். எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு துன்பம். அதான் செய்யக்கூடாத காரியம். இந்த மாதிரி ஒவ்வொரு லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் முடிவுகளை எடுக்கிறேன். இரண்டாவது பயன்பாடு, ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்குன்னா குடும்ப தலைவர்களுக்கு. குடும்ப தலைவர்களாக இருக்கிற நாம் எவ்வளவு கவனத்தோடு நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஒரு குடும்பத்தின் தலைவனே அந்த குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை கவனித்து செய்யக்கூடிய பொறுப்புடையவனாக இருக்கிறான்.
அதுல அவன் தவறு செய்கிற போது தானும் துன்பத்தை அனுபவித்து தன்னுடைய முழு குடும்பத்தையும் துன்பங்களுக்குள்ளாக நடத்துகிறவனாக மாறிவிடுகிறான். குடும்ப தலைவர்களாக இருக்கிறவர்களே கொஞ்சம் நல்ல காது கொடுத்து கேட்டு சிந்திங்க. நீங்க எடுக்க போகிற முடிவு உங்க குடும்பத்தினுடைய தலையெழுத்தை மாற்றிவிடும். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள், அவங்க எங்க போகணும், எங்க படிக்கணும்ன்றத தேர்வு செய்கிறதிலிருந்து, அவன் என்ன வேலைக்கு போகணும் அறியாமல் அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். பெற்றோர்களாக, ரொம்ப முக்கியமாக குடும்ப தலைவனாக, என்னுடைய பிள்ளையினுடைய நல்வாழ்க்கைக்கு நான் என்ன செய்றேன், அதை குறித்து நான் என்ன முடிவு எடுக்கிறேன், எந்த முடிவுல என் பிள்ளைய நான் நடத்துறேன், அது ரொம்ப கவனமா இருக்கணும். திருமண விஷயத்துல இன்னும் கவனம். வேதம் சொல்லுது அவிசுவாசிகளோடு திருமணம் செய்யக்கூடாது. காலம் போகுதுங்க, வயசு போகுதுங்க, என்னங்க செய்யறது, இவர் தான் வந்திருக்கிறாரு, கட்டி வச்சிருவோம், பிறகு அவரை சபையை கூப்பிட்டு மாத்திக்கலாம். அந்த ஆள் வந்து மாத்திட்டு போயிடுவார். ரொம்ப ஆபத்து. ஒவ்வொரு விஷயத்திலையும் குடும்ப தலைவர்களை நீங்கள் எடுக்கிற முடிவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கு. தவறு செய்யும் போது உங்க குடும்பத்தை அது மிகவும் பாதிக்கும். இந்த சம்பவத்துல எலிமலேக்கு அவருக்கு தான் அந்த முழு பொறுப்பு இருந்தது. பொறுப்போடு செயல்படுவதாக நினைத்து கொண்டு தவறான பாதையில குடும்பத்தை நடத்தி அதற்கான துன்பங்களை இந்த குடும்பம் அனுபவிக்க அவர் வழி செய்து விட்டார். குடும்ப தலைவர்களாக நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும், அது சின்னதானாலும் பெருசானாலும், உங்க குடும்பத்தினுடைய தேவைகளை நிர்ணயிக்கிறதுல, அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறதுல, உங்களுடைய மனைவிகளுடைய தேவைகளை சந்திக்கிறதுல, பிள்ளைகளை வளர்க்கறதில்ல, உங்களுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக் கொள்ளுகிறதுல, செய்யக்கூடாத காரியத்தை என் மனைவியோ என் பிள்ளைகளோ செய்கிறார்களா? யோபு இங்கே வந்து நிற்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுடைய வீட்டுல எல்லா கொண்டாட்டங்களும் முடிந்த பிறகு ஏதாவது தவறு செய்திருப்பார்கள் அங்க கர்த்தருக்கு பலி செய்து பாவ மன்னிப்பு கேட்ட மனுஷன் யோபு. நீங்க அப்படி வாழ்றீங்களா? பிள்ளைங்க வந்து அடம் பிடிக்குது, அதனால நான் விட்டுறேங்க. அந்த பிள்ளை துன்பத்தை அனுபவிக்கிறது மட்டும் இல்ல, நீங்களும் துன்பத்தை அனுபவிக்க போறீங்க. நீங்க அங்க போமா இருக்கணும். குடும்ப தலைவர்களாக அது உங்களுடைய பொறுப்பு. நீங்க தான் உங்க குடும்பத்தை சரியான பாதையில நடத்தணும். சில நேரங்கள்ல நீங்க வேதத்தின்படி முடிவுகளை எடுக்கிற போது குடும்பத்தின் உறுப்பினர்கள் கொஞ்சம் வராம இருந்தாலும் நீங்க தான் மாட்டை ஓட்டுறீங்களே தவிர மாடு உங்களை ஓட்டலன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற உதாரணம் புரியுதா? மாட்டு வண்டியில மேல மாட்டுக்காரன் உட்காந்து மாட்டை ஓட்டிக்கிட்டு இருப்பான். மாடு சில நேரங்கள் என்ன செய்யணும், முரண்டு பிடிச்சு இங்க போக மாட்டேன்னு சொல்லும். அப்ப இந்த மாட்டு வண்டிக்காரன், சரிப்பா உனக்கு இந்த பக்கம் தான் போகணும்னு ஆசையா இருக்கு, இந்த பக்கம் போனா எங்க போறது, கொண்டு போய் கமாக்குள்ள கவுத்தி விட்டு போயிரும் மாடு. அப்ப அந்த மாட்டு வண்டிக்காரன் என்ன செய்வான், அந்த வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன, இந்த ரெண்டு கையில பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, மூக்கண கயிறோட சேர்ந்து வந்து அந்த கயிறு கடிவாளத்தோட போட்டு பிடிச்சி, நீ போக கூடாதுன்னா போக கூடாதுதான் இழுத்து பாப்பாரு. மாடு அடம் பிடிக்கும், வச்சிருப்பாரு ஒரு சாட்டை, தேவையான நேரத்துல சாட்டை எடுத்து ரெண்டு குடு, சாட்டைக்கும் அடங்கலன்னா தார்குச்சி ஒண்ணு வச்சிருப்பாரு, முன்னாடி ஒரு ஊக்கு இருக்கும், குத்த வேண்டிய இடத்துல குத்துனா மாடு செய்ய வேண்டியதை செய்யும். சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? சில நேரங்கள்ல பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது கேட்க மாட்டேன்னு அடம் பிடிப்பான். சரி, இந்த ஒரு முறை விட்டுருவோமேன்னு நீங்க ஒரு முறை விட்டீங்கன்னா முடிந்தது. செய்யக்கூடாது. அவர்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. எப்பவும் பேசணும், எப்பவும் பிள்ளைங்கிட்ட பேசணும். இது தப்பு, இது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரானது, இது ஒழுங்கீனமானது, இது ஒழுக்கக்கேடானது, நீ கடவுளுடைய பிள்ளைய அதை செய்யக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. இங்க உட்கார்ந்து நல்லா கேட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியமா குடும்ப தலைவர்களுடைய பொறுப்பு. அதுல நீங்க தவறு செய்தாலும் குடும்பமாக நீங்க அனுபவிக்க போகிற துன்பங்கள்ல இருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. எலிமலேக்கினுடைய குடும்பம் அதுக்கு ஒரு உதாரணம். இது 2வது பாடமாக படிக்கிறோம். 3வது, எது இவர்களை மோவாபிற்கு வழி நடத்தியது? எது நடத்துச்சு சொல்லுங்க. ஏன் இவங்க மோவாபுக்கு போனாங்க? பஞ்சம் இல்ல, அவிசுவாசம். பஞ்சம் இல்ல, அது காரணம் இல்ல.
பாட்டு மட்டும் பாடுவோம். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே எல்லாம் சொல்லுவோம். ஆனா வாழ்க்கை வரலும் போது, வறண்டு போகிற போது இத காரணம் காட்டி நமக்கு பிடிச்ச பாதையில போயிடாது. அதுக்கு பேர் தான் அவிசுவாசம். அவிசுவாசம் கொடுமையான பாவம். ஆண்டவர் அவிசுவாசத்தை நியாயம் விசாரித்ததெல்லாம் வேதத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இவங்க போனதுக்கு காரணம் என்ன? பஞ்சமில்லை, அவிசுவாசம். விசுவாசம். ஏன் அந்த நம்பிக்கை இல்லாம போச்சு உனக்கு? இந்த இடத்துலயும் கர்த்தர் என்னை வைத்து காப்பார், அந்த நம்பிக்கை இல்லாம போன. ஓகே, ஒரு சில கால நேரங்களுக்காக ஒரு குறுகிய கால பகுதியில அப்படி போய் வாழ்ந்துட்டு வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடியும் பஞ்சங்கள் வந்த போது அந்த மூதாதையர்கள் அப்படி போயிருக்கலாம். ஆனா இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, இவன் போய் அங்க சஞ்சரித்தான்னு வாசிக்கும். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எல்லா வசதியும் இங்க நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம இங்கேயே வாழ்ந்துடலாம். ஆனா அங்க என்ன இல்ல தெரியுமா? அங்க கடவுள் இல்ல, கடவுளுடைய ஆராதனை முறைமைகள் இல்ல, கடவுளுடைய ஆசாரியன் இல்ல, கடவுளுடைய பலிகள் இல்ல, அங்க கடவுளுடைய வார்த்தை இல்ல. இப்படி கடவுள் இல்லாம மத்த எல்லாம் இருக்கிற இடத்துல நீ வாழ்ந்து என்ன சாதிக்க போற? என்ன சாதிக்க போற? ரொம்ப கவனம். இதுதான் அவிசுவாசம். அவிசுவாசம். எப்படிப்பட்ட பஞ்சத்திலும் தேவன் தம்முடைய மக்களை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் இல்லாம போனது. அங்க ஜனங்களே இல்லாம தேசத்தை முற்றிலுமாக கைவிட்டு விட்டு எல்லாருமே பஞ்சம் பிழைக்க போகவில்லையே, அங்கேயும் மக்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த பஞ்சத்தின் நடுவிலும் கர்த்தர் தம்முடைய மக்களை பாதுகாத்தார். நாம நினைக்கிற மாதிரி தாம் தூம்னு ரொம்ப ஆடம்பரமா வாழலாம் கூட 3 நேரம் சோறு இருக்கும், இருக்கிறதுக்கு இடம் இருக்கும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவருடைய மக்களை அவர் காப்பார். அந்த விசுவாசம் வேணும். இவங்க போனதுக்கு காரணம் அவிசுவாசம். புரியுதா? உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட வறட்சியின் சூழ்நிலைகள் வருதா? பொருளாதார ரீதியில அல்லது உடல் வியாதியின் காலங்கள், இப்படி பல துன்பங்களை அனுபவிக்கிற போது என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, விசுவாசத்தை விட்டு போயிடக்கூடாது. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. உண்மைதான், சில நேரங்கள்ல வாழ்க்கையினுடைய வறட்சி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்கு மத்தியிலையும் அந்த பஞ்சத்தையே பார்த்து கொண்டிராமல் கர்த்தரை பார்ப்பது சிறந்தது. 2 அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு செத்து போயிடலாம் நினைச்ச அந்த விதவையினுடைய வீட்டுல ஆண்டவர் செய்த அற்புதத்தெல்லாம் அறிஞ்சிருக்குமா இல்லையா? பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. பாடலாம் பாடிடும். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எப்ப உனக்கு டிரான்ஸ்பர்னு கேள்விப்பட்டேன், எனக்கு டிரான்ஸ்பரா இருதயம் அங்க ஒரு நிமிஷம் நின்றும். வேதம் சொல்லுது, துர்செய்தியை கேட்கறதுனால கூட நீதிமானுடைய இருதயம் என்ன செய்யாதான்? கலங்காது. அவர் அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்காதுங்கிறதுல உறுதியா இருக்கிறவன் தான் விசுவாசி. நீங்க எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கிறீங்க? வேதம் சொல்லுது, உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒரு முடி கீழே விழுனாலும் அது அவருடைய சித்தம் தான். முன்னாடி நிறைய முடி போச்சு, அவர் தான் விலை வச்சிருக்கிறாரு. முடி போச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? ஆண்டவருடைய சித்தம். மொத்த மண்டையிலையும் போய் மண்டை வழுக்கையா போனாலுமே அது அவருடைய சித்தம். பி ஹாப்பி. அவர்கள சந்தோஷமா இருப்ப. இந்த முடி இருந்து என்ன செய்ய போற? இப்படி 4 முறை கோரி விட்டு ரொம்ப ஈஸியா குளிச்சுட்டு போயிடலாம் தெரியுமா? பிரச்சனையே இல்லை. ஆனா அத ஒரு பெரிய கஷ்டமா எடுத்துக்கிட்டு அப்படியே புலம்புகிற மனிதன் விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இல்லை. அவ்வளோ பலவீனமான விசுவாசம், அவ்வளோ அற்ப விசுவாசம். ஆண்டவர் சொன்ன மாதிரி எங்க போச்சு உங்க விசுவாசம்? அந்த நேரத்துல நீங்க உறக்கமா உங்களுடைய எக்காலத்தை எடுத்து ஊதுங்கயா. உன் துன்பத்தின் போது கர்த்தரை நோக்கி எக்காலம் ஊது. எக்காலம் ஊதுனா போய் வாங்கிறாங்க மியூசிக்கல், அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுவோம். கர்த்தரை நோக்கி உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க. தேவனே தேவனே உதவி செய், எனக்கு உதவி செய். நான் படுகிற பாட்டை பாருங்க, என்னுடைய துன்பத்தை பாருங்க, என்னுடைய வேதனையை பாருங்க, என்னுடைய வறட்சியை பாருங்க. இவ்வளவு காலம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேதனைகள் எல்லாம் பாருங்க. தேவனே இரக்கம் செய்யும். கை எதை நோக்கி இருக்கணும்னா தேவனை நோக்கி. இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரா? அவசரப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தவறான முடிவுகளை எடுத்து சிக்கிடக்கூடாது. இதெல்லாம் பயன்பாடுகளாக பார்க்கணும். கடைசி அவர் பயன்பாட்டோட முடிக்கும்.
இங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தைய நீண்ட காலமா கேட்டுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களிடத்துல ஆண்டவர் எச்சரிக்கையாக சொல்லுகிற காரியம் என்னன்னா, எவ்வளோ காலம் உங்களோட பேசிக்கிட்டு ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க உதாசீனம் பண்ணுகிறீங்க? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அலட்சியம் பண்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணதுனால இந்த குடும்பம் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக உங்களுடைய நல் வாழ்க்கைக்காக உங்களோடு பேசின போதிலும் அதுக்கு ஏன் செவி மடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் மனம் திரும்புதல் இல்லை? ஏன் ஆண்டவர் நோக்கி வராம இருக்கிறீங்க? உங்களுக்கு வரும் கிருபையை ஏன் நீங்க போக்கடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ரொம்ப ஆபத்தை தான் உங்களுக்கு கொண்டு வரும். ஆகவே இப்பொழுதே மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அவர் ரட்சிப்புக்காக செய்த மகத்தான செயல்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அவருடைய ரட்சிப்பை விட உங்களுடைய பாவ இச்சை வாழ்க்கை உங்களுக்கு பெருசா போச்சா? அதை தூக்கி எறிந்து விட்டு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளை அவர் நீக்கி அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். யாராவது அப்படி ரொம்ப துன்பமான வறட்சியான காலங்கள்ல பயணிக்கிறதா இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புறேன். அவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலையும் செய்யக்கூடாத போகக்கூடாத பயணத்தை செய்யக்கூடாது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.